அரையணை நல்லூரில் இருந்தவாறு அண்ணாமலையை நோக்கி பாடிய பாடல். தற்காலத்தை அந்த ஊருக்கு என்ன பேருங்க? அரையணை நல்லூருக்கு தற்காலத்தில் என்ன பேர் சொல்கிறாங்க? அரகண்ட நல்லூர். அரகண்ட நல்லூர். இப்போ போய் அரையணை நல்லூர்னு கேட்டால் அப்படி ஒரு ஊரே எங்கே இல்லைன்னுடுவாங்க. எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க 10 வருஷத்துக்கு முன்னே. திருக்கோயிலூர் போகிற ரோட்டில் போயிட்டு திருவண்ணாமலையிலேருந்து போயிட்டோம். திருக்கோயிலூர் போகிற ரோட்டில் திரும்பி நின்றுட்டு அரையணூர் எப்படி போகணுன்னு கேட்டாங்க. அதுவா எங்கே கேட்டது? இந்த திருக்கோயிலூர் தான் இருக்குதுங்க, சிவன் கோயிலுங்குது, பெருமாள் கோயிலுங்குது, திருக்கோயிலூர் போங்க அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, அரையணை நல்லூர்னு சொல்லி கேட்டுகிட்டே போனோம். யாரும் சொல்லலை. கடைசியில் அந்த கோயிலுக்கு போன பிறகு நீங்கள் தப்பாக கேட்டுருக்குறீங்கன்ட்டாங்க. அரையணை நல்லூர்னு தப்பாக கேட்டுமா? எப்படி கேட்கணும்? அரகண்ட நல்லூர்னு கேட்கணுமா? அரகண்ட நல்லூர் எங்கே? அது அங்கேயே இருக்குது அப்படின்றான். அதுக்கப்புறம் ஆமாம், அதே போல் தான் ஒரு ஊருக்கு போயிட்டு புனர்குளம்னு கேட்டோம். புனர்குளம் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் புனர்குளம்னு ஒரு ஊர். அங்கே ஒரு கல்யாணம். அதுக்காக தஞ்சாவூர் பேருந்தில் இறங்கி இந்த பஸ்ஸு பட்டுக்கோட்டை போகிற பஸ்ஸெல்லாம் போகுன்ட்டாங்க. அந்த பஸ்ஸுக்கிட்ட போய் நடத்துனர்கிட்ட, ஐயா புனர்குளம் போகுமா? அது எங்கே இது புனர்குளம்? இந்த பக்கம் அந்த ஊர் பேரே இல்லை, கிடையாது. நீங்கள் ஏதோ வேறு ஊர் சொல்கிறீங்க, வேறு பக்கம் வந்துட்டு கும்போணத்து பக்கம் போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. 7 பஸ்ஸு விட்டுட்டோம். பட்டுக்கோட்டை பஸ் 7 பஸ் போயிடுச்சு. புனர்குளம்னு எந்த ஊருமே இல்லைன்ட்டாங்க. கடைசியில் பக்கத்தில் இருந்த ஒரு பழக்கடைக்காரர் பார்த்துட்டே இருந்தார். என்ன ஐயா இங்கே வாங்க, எங்கே போகணுங்க? ஐயா புனர்குளம்னு ஒரு ஊர் தான் அங்கே போக சொன்னாங்க. கேட்டாங்க, இந்த ஊரே இல்லைங்கிறாங்க, எனக்கு கல்யாணம் நாளைக்கு அங்கே பத்திரிக்கையில் கொடுத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் தப்பாக கேட்டீங்க அப்படின்னாங்க. எப்படி கேட்கணும்? பொணக்குளம்னு கேளுங்க அப்படின்னாங்க. பொணக்குளம் தாக்குது, ஏறு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன் 8வது பஸ்ஸுக்காரன். அப்படியே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனவே அந்த உச்சரிப்பு சரியாக சொல்லலைன்னா பேரே மறந்து போயிடுது. நிறைய இருக்குது நம்ம திருமுறை பேர்லாம், நிறைய ஊருக்கு பேர் மறிவு இருக்குது இன்றைக்கி. அதனால் ஐயா பாருங்க, அது மாதிரி நிறைய இருக்குது. சரி, நம்ம திருமுறைக்குள்ளே போவோம். திருச்சிற்றம்பலம். தக்கேசி பண்ணில் முதல் திருமுறை ஞானசம்பந்தர் எழுதியது. திருச்சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். தூமாமழை நின்று அதிர வெறுவே தொருவில் நிறையோடும். ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. பாடிடலாமா? பாடுங்க. அருமை. மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார். மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார்.
நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி. அஞ்சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே. மூணாவது பாட்டு பாடுங்க. பதினோராவது பாடல். அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை. நல்லார் பரவ படுவன் காழி ஞான சம்பந்தன். சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று. வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே. இந்த பாடல் மனப்பாடம் செய்யக்கூடிய பாடல். அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று. அங்கே தான் அடிக்கோடிட்டு காட்டுறார். இவை கற்று வல்லார். ஞானசம்பந்தர் தேவாரத்தை கற்றவங்க யாருங்க? வல்லவர்கள். நான் யார் தெரியுமா? எப்படிப்பட்டாலும் தெரியுமா? நான் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு அவங்க வல்லவர் அல்ல. ஞானசம்பந்த தேவாரத்தை யாரெல்லாம் கற்றாரோ அவர்தான் வல்லவர். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். சும்மா கேட்கறதில்ல, காசுக்காக போய் மேடையில் பேசலாம் பாருங்க. அங்கே மேடை போட்டு அவன் சொல்கிறத கேட்கக்கூடாது. யார் சொல்கிறத கேட்கணும்? கற்றவர்கள். யார் கற்றவர்கள்? யார் கற்றவர்கள்? நல்ல நூலை கற்றவர்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள்படி யாரெல்லாம் நிற்கிறீங்க? நான் நிற்கிறேன். அந்த குறள்படி சொல்லுங்க பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது என்ன பொருளுங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இருந்துச்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. படித்ததை படித்தபடி நிற்கணும். அதானா? அருமை. படிக்க வேண்டிய நூல்களை படிக்கணும். அதாவது திருக்குறளுக்கு எல்லாரும் உரை செய்திருக்கிறாங்க. எல்லாரும் உரை செய்திருக்கிறாங்க. எல்லா உரையும் உரையாகுமான்னா தெரியாது. எது நல்லது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அதில் ஒன்று புலப்பட்டுச்சு ஒருத்தருக்கு. பரிமேலழகர் உரை தான் திருக்குறளுக்கு
சிறந்த உரையாக கருதப்படுவது, போற்றப்படுவது. அந்த பரிமேலழகர் யாருன்னு கேட்டால் இன்னொரு திருவள்ளுவர்னே சொன்னாங்க. அவர் தான் உரை செய்தார். கசடு அற கற்க, கற்றபின் அதற்கு தக நிற்க. கற்க கசடற, கற்க கசடற, கசடற கற்க. எதை கற்கிறது? எதை படிக்கிறது? ஆனந்த கடன் இருக்குது, குமுதம் இருக்குது, கற்கன் இருக்குது, மங்கையர்க்கு மால் இருக்குது, என்ன எத்தனையோ நூல்கள் இருக்குது. அதையெல்லாம் கொடுத்து இதை படிச்சுட்டு அதுக்கு உள்ளபடி நில்லு அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதா? ஆகுமா? ஆகாதா? ஆகவே ஆகாது. சரிங்களா? அப்போது எதை கற்க வேண்டுமோ கற்க வேண்டிய நூலை பார்த்து கற்க வேண்டும். அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய நூல் ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னால் இதுதான். அது திருமுறையை தவிர வேறு எந்த நூலும் நல்ல நூல் கிடையவே கிடையாது. திருமுறையை தவிர எந்த நூலும் கற்பதற்கு தகுதியான நூல் இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாங்க அப்படின்னு சொன்னால், சில நூல்களில் நல்லெண்ணம் மட்டும் சொல்லியிருக்கோம், சில நூல்களில் நல்லது கெட்டதும் சொல்லியிருக்கோம், சில நூல்களில் கெட்டது மட்டுமே சொல்லியிருக்கோம். நல்வினை தீவினை ரெண்டு தான். சரிங்களா? ரெண்டுக்கும் என்ன உண்டுங்க? பிறவி உண்டு. நல்வினைக்கும் பிறவி உண்டு, தீவினைக்கும் பிறவி உண்டு. அப்போ எதுக்கு பிறவி இல்லை அப்படின்னு சொன்னால், ஞான நூல்களை கற்றவருக்கு பிறவி இல்லை. எது ஞான நூல்? நல்லதை சொல்வது ஞான நூலா? தொண்டை சொல்வது தான் ஞான நூல், ஞானத்தை சொல்வது தான் ஞான நூல். அப்படி எதுன்னு பார்த்தா கம்பளி போட்டு வடிகட்டி பிடிச்சா நமக்கு நிற்கக்கூடியது திருமுறைகள் தான். அருளாளர்கள் இறைவனுடைய அருளை பெற்று நமக்கு கொடுத்தருளிய நூல்கள் தான் திருமுறைகள். அந்த திருமுறைகளை முறையாக கற்க வேண்டும். அதுதான் நல்ல நூல். அந்த நூலை கற்க வேண்டும். கற்ற பின்பு அந்த நூலில் சொல்லியபடி நிற்க வேண்டும். அதுக்கு எது சொல்லணும்னு கேட்டால், திருமுறையிலேயே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு ஒரு நூல் சொல்லுங்களேன் என்று கேட்டால், திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம், திருத்தொண்டர் மாக்கதை, பெரிய புராணம் அப்படிங்கிற நூலுக்கு தான் இத்தனை பேர். அந்த நூலை படித்து அதன் வழி நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செம்மையாகும். நாயன்மார்களில் ஒருத்தராவது, 63 நாயன்மார்களில் ஒருத்தராவது சோட போனவங்கள காட்ட முடியுமா? இவங்க இது பண்ணாங்க அதனால் வீணாக போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? 63 பேர், 63 பேர் ஜீவன் முக்தர்கள். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் ஜீவன் முக்தர்கள். வேணும்போது வந்து பிறப்பாங்க, வேண்டியதை மக்களுக்கு கொடுப்பாங்க, இறைவன் திருவடிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான். அந்த 4 பேரையும் எங்கேயாவது இறந்த பிறகு எல்லாம் கூடி சேர்ந்து அழுது போய் குழி தோண்டி புதைச்சி எரிச்சு இதாக பண்ணாங்களா? ஜீவன் முக்தர்கள் இதுதான் பொருள் அப்படின்னு உள்ளே போவாங்க, இறைவனோடு ஒன்றாக கலந்து விடுவார்கள். இது கண்ட காட்சி, உண்மை செய்தி. இது அதுக்கான சான்று இருக்குது பெரிய புராணத்தில். மற்றவங்க எங்கேயாவது இவங்க இறைவனோட ஒன்றி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுக்கு சான்று இருக்குதா? தெரியலன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரியலன்னு சொல்லலாம். தெரியாததை பற்றி நமக்கு எதுக்கு? தெரியாததை பற்றி நாம் ஏன் சிந்திக்கணும்? இந்த கையில் தெரிஞ்சது இருக்குது, இந்த கையில் தெரியாதது இருக்குது. நம்ம இதை வேணுமா இது வேணுமா? இதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரியுதா? இதுலேயும் ஒன்றும் இல்லை தான். ஆனால் இப்படி வச்சா உள்ளே என்னமோ இருக்குது தோணுமா தோணாதா? இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு காமிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அதுதாங்க சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் அதுதான். ஒன்றும் இல்லை, வெற்றிடம். அங்கே இறைவன் அருவுருவமாக இருக்கிறான். அதுதான் வெற்றிடம், அதுதான் ரகசியம். ஒன்றும் இல்லாததெல்லாம் ரகசியம்ங்க. நம்ம எதையோ நம்ம உயர்த்து சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை, அதுதான் ரகசியம். சரிங்களா? அதுபோல்
இறைவனுடைய அருளை பொருள் சேர்ப்புகளை பேசுகின்ற நூலை கற்கணும். கற்றபடி அதற்கு தக நிற்கணும். இப்போ எந்த நூலை படிக்கலாம் சொல்லுங்கள்? திருமுறை படிக்கலாமா, பெரிய புராணத்தை படிக்கலாமா, இல்லை வேறு எந்த நூல் படிக்கலாமா? எந்த நூலை படிப்பதாக இருந்தாலும் அதற்கு ஆசிரியன் தேவை. ஆசிரியன் இல்லாத நூல் சிறக்காது. ஆசிரியர் உரை செய்திருப்பார், பேராசிரியர் உரை செய்திருப்பாங்க நூலுக்கு, அதுக்கு முகவரை கொடுத்துருப்பாங்க. அந்த முகவரையில் அந்த நூலினுடைய செய்திகளை தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த செய்திகளை படித்தா அந்த நூலினுடைய தன்மை புலப்படும். அந்த நூலை படிக்கணும்னு தோணும். அப்படி படிப்பதற்கு ஒரு நூல் இருக்குதுன்னு சொன்னால் அது பெரிய புராணம் தான். அந்த பெரிய புராணத்தை படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், படிக்கணும்னு எண்ணம் இருந்தால், அதற்கு முன்னே ஒரு நூல் படிக்கணும். அதுதான் அதுக்கு கீ. எதுங்க அப்படின்னா சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் படித்தா தான் பெரிய புராணத்தை படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. எங்கேயாவது எந்த உலகத்துலையாவது உண்டாங்க விதை நெல்லை போய் யாராவது எடுத்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது எந்த உலகத்துலையாவது உண்டாங்க? தன்னுடைய மனைவியினுடைய சடையை அறுத்து கொடுத்தது எந்த உலகத்துலையாவது உண்டாங்க? தன்னுடைய மனைவியை கேட்டார்ன்றதுக்காக அவரோடு அனுப்பி வைத்தாரே அந்த முறை எங்கேயாவது உண்டாங்க? இறைவன் உணவு எடுத்துக்கொள்ளவில்லை, அந்த உணவு வீணா தரையில் கொட்டிருச்சே, இனி நான் உயிர் வாழ தகுதியற்றவன் சொல்லி தன்னுடைய கழுத்தை அறிய போனாங்களே, இந்த செய்தி எங்கேயாவது நடக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு நிமிடம் அந்த பெரிய புராண நூலை பற்றி ஒரு வரி திருத்தொண்டர் தொகை முழுசாக படிங்க. தில்லை வாழன் தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்ட குயவனார் கடியேன் இல்லையேல் நாத இயற்பகைக்கும் அடியேன். என்னைக்காவது ஒரு நாளாவது யாராவது ஒன்று கேட்டு இந்தாங்க அதை வச்சுக்கோங்க நான் கொடுத்துருக்குறோமா? இல்லை, எனக்கு வேணும்னு எடுத்து வச்சு தான் கொடுப்போம். நமக்கு உள்ளது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்குறோமா? அங்கெல்லாம் வேண்டாம், அங்கே போக வேண்டாம், இங்கே நில்லுங்க. அப்போது இது எப்படி சாத்தியம்னு கேட்போம் நாம. இது எப்படி சாத்தியம்? இது நடக்குமா? அதான் சும்மா கதைங்க, யாரோ கதை கட்டி விட்டுருக்குறாங்க என்று தான் நினைப்போம். அது உண்மைத்தன்மை தான் அப்படின்னு உணரன்னு சொன்னால் உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் ஆதல். இது சித்தாந்தம் சொல்லுது. உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் ஆதல். உயிர் தன்னிச்சையாக செயல்படாது. உயிர் தன்னிச்சையாக செயல்படாது. காலமெல்லாம் நான் தனியாகவே இருந்துருவேன் யாராலும் சொல்ல முடியுமா? ஒரு வீட்டில் பிறந்ததுலேருந்து தாயினுடைய வயிற்றுலேருந்து வந்ததுலேருந்து ஒரு குழந்தைய கொண்டு போய் ரூமில் வச்சு பூட்டி விட்டுட்டா அந்த குழந்தை வளர்ந்துருமா? அப்போ எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நாயன்மார்கள் அதைப்படி வாழ்ந்தார்கள். இப்படித்தான் இருக்கணும்னு வாழ்ந்தாங்க. கோடு போட்டுக்கொண்டு அந்த கோட்டுக்குள்ளேயே வாழ்ந்தாங்க, அதை விட்டு வெளியே போகலை. நமக்கெல்லாம் கோடு போடணுன்னா போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டிவாக இருக்கும். நமக்கு ஒரு கோடு இன்றைக்கி போடுவோம், நாளைக்கு பக்கத்தில் தெரியாத மாதிரி நைஸாக ஒரு கோடு போடுவோம், நாளைக்கு அது பக்கத்தில் ஒரு கோடு போடுவோம். அட 2 கோடு போட்டோம், கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டு தான் பார்க்கலாமே அப்படி இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு போடுவோம். அப்படியே இடைவெளி விட்டு நம்முடைய ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு இடைவெளி விட்டு கொண்டு போயிட்டே இருப்போம். ஏன்? நமக்கு நடக்கணும், நல்லது நமக்கு நடக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவன். முதல்ல என் வாழ்க்கை, நான் வாழணும், அடுத்தவனுக்கு அப்புறம்தான் என்று சொன்னால் அது தொண்டு ஆகாது. நாயன்மார்கள் தனக்கு இல்லை என்று சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு உதவும் என்று வாழ்ந்தது தான் பெரிய புராணம். வேறு எந்த நூலுக்கும் பெரிய புராணம் பேர் இல்லை. பெரியவர்கள் பற்றி புராணத்துக்கு பெரிய புராணம் பேர். செயற்கரிய செயலை செய்தார் பெரியார். ஈசனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கும், எனவே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே. அதனால தான் தொண்டர்களை முன்னிறுத்தினாங்க. மாகேஸ்வர பூசை, அடியார்களுக்கு பண்ணுற பூசை மாகேஸ்வர பூசை. மா கதை, மா நெடில், மாகேஸ்வர பூசை. இறைவனுக்கு மகேஸ்வரன், மகேஸ்வர பூசை, அது குறில் தான். மகேஸ்வரன் ஒன்றும் கிடையாது, மாகேஸ்வர பூசை. இறைவனை விட உயர்ந்தவங்க. கால் ஐயா சொன்னார், படமாட கோயில் பகவர் குன்று ஈயில்
நம்பருக்கு ஆகும். வடமாட கோயில் பகவர்க்கு ஈகில், நடமாட கோயில் நம்பருக்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈகில், வடமாட கோயில் பகவர்க்கு ஆகும். அடியாருக்கு கொடுத்து ஆண்டவனுக்கு போய் சேருங்க, ஆண்டவனுக்கு கொடுத்தா அடியாருக்கு சேராதுங்க. 10 லிட்டர் பாலை கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க, எங்கே போகும்? அது எங்கே போகும்? சாக்கடைக்கு தான் போகும். அதே 10 லிட்டர் பாலை 10 அடியார்களுக்கு உணவுக்காக கொடுத்து பாருங்க, இறைவன் அது நடுவில் ஒருத்தராக வந்து சாப்பிடுவான் அந்த உணவை. அதுதான் தொண்டு. அதுக்கு தான் திருமுறை படிக்கணும், பெரிய புராணம் படிக்கணும். பெரிய புராணம் படிக்கணும்னா இது நடந்தது, இது உண்மை அப்படின்னு நம்பணும். எப்படிங்க நம்பட்டும்? நான் நீங்கள் சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? நீங்கள் சொல்லிட்டா நம்பிடுவேனா? நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, தூரத்தில் புகை வருது, நீங்கள் உங்கள் கண்ணு கெட்ட தூரத்தில் ஒரு புகை வருது. அந்த புகை எதனால் வருது? எப்படி சொல்றீங்க? பார்த்தீங்களா நெருப்பு இருந்ததை? நம்பிக்கை வருதா இல்லையா? அங்கே புகை இருந்தால், அங்கே நெருப்பு இருந்தால் தான் புகை வருன்ற நம்பிக்கை நம்புகிறோமா? அதே போல் இறைவன் அடியார்கள் செய்தா அது நன்மையாக இருந்திருக்கும், அவர்கள் தான் செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம உணரணும்னு சொன்னால் சித்தாந்தம் தெளியணும். சித்தாந்தம் தெளியலன்னா சிவனை பற்றி ஒரே ஒரு அணு அளவு கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. சித்தாந்தம் தெளியணும். சித்தாந்தம் தெரிஞ்சால் தான் பெரிய புராணம் புரியும். இந்த சித்தாந்தம் படிக்கிறதுக்கு திருமுறையை படித்தா தான் சித்தாந்தம் புரியும். பார்த்தீங்களா? ஒன்றோட ஒன்று எப்படி தொடர்பு இருக்குது பாருங்கள். நாம் ஏதோ ஒரு திருமுறை போனால் 1 மணி நேரம் ஏதோ 2 வரி சொல்லுவாங்க, நாமளும் கத்தலாம், கூட்டத்தில் சேர்ந்து கத்தலாம், ஒன்றும் தெரியாது, கத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா நம்ம கற்ற கல்வி அவ்வளோதான். இங்கே வந்தால் இந்த 2 வரி என் உள்ள போச்சு, என் உள்ளத்தை தைத்தது. இதுபோல வாழ்வதற்கு அடியார்கள் முன் வந்தாங்க, அதுபோல நானும் வாழ்வதற்கு என்ன பண்ணணுங்க? முயற்சி பண்ணால் போதும். அந்த மாதிரி வாழணுன்ற அவசியம் இல்லை, முயற்சி பண்ணால் போதும். இந்த கலிகாலத்தில் நாம் அடியார்களைப் போல வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தால் போதும். இறைவன் அருள் செய்வான், கட்டாயம் அருள் செய்வான். நீங்கள் முயற்சி பண்ணால் போதும், அருள் செய்வான். அப்போல்லாம் அவங்க செய்தாங்க, அப்புறம் தான் அவங்க அருள் செய்தான். ஆனால் இந்த காலத்தில் நாம் முயற்சி செய்தாவே நமக்கு இறைவன் அருள் செய்வான். முயற்சி செய்யாமலேயே இறைவன் அருள் செய்துட்டுருக்கிறான். பார்க்குறோமா இல்லையா? இந்த வகுப்புக்கு வந்து திருமுறை படிச்சுட்டு போங்க, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு புத்தகம் கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சது அப்படின்னு விட்டுட்டா நம்மளை எத்தனை பேர் கேள்வி கேட்க முடியும்? வீட்டிலேருந்து வரும்போது ஒரு டப்பாவில் சோறு போட்டு எண்ணுவாங்க, சாப்பிடுங்க. தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வாங்க, சாப்பிடுங்க. வகுப்பு கேளுங்க, போயிட்டே இருங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஆனால் கரும்பு தின்ன கூலி, கரும்பு தின்ன கரும்பு இனிப்பு, அதுவே ஒரு பெரிய பரிசு, அதுக்கு கூலி இல்லையா? எவ்வளவு பெரிய வேலைங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எங்கேயாவது நீங்கள் ஒரு குடும்பத்தோடு வெளியூர் போகிறீங்க, போயிட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில் ஓய்வாக ரொம்ப லேட்டாக வரீங்க, போய் சமைச்சு சாப்பிட்ணும். முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? கடையில் போய் வாங்கி சாப்பிடுவீங்க. நீங்கள் வர்றது 11 மணி, கடையெல்லாம் மூடிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா பட்டினியை படுத்து தூங்கிடுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அப்படி இருக்கின்ற நாம் அந்த உணவை சமைத்து சாப்பிடுவதற்கு முடியாதனால தான் ஹோட்டலில் வேணும்னு சாப்பிட்றோம். ஆனால் இங்கே நமக்கு என்னென்ன கிடைக்குதுங்க? எல்லாமே கிடைக்குது. அறுசுவை உணவு, 2 வேளை தேநீர், அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதானே? அவ்வளோதானுங்க. செவிக்கு உணவு அது எங்கே கிடக்கு போங்க, வயிற்று உணவு வேணும் முதல்ல நமக்கு, அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம். அப்படி அந்த உணவை கொடுத்து நமக்கு கல்வியும் கொடுத்து செய்கிறாங்களே, அதுக்கு பேர் தாங்க தொண்டு. அந்த தொண்டில் நம்மையும் இணைத்து கொள்ளணும், நம்மையும் இணைத்து கொள்ளணும். என்ன பண்ணணும்? நாமளும் வந்து சாப்பாடு செய்யணுமா அவங்களோட சேர்ந்து? இல்லை, இங்கே வந்து திருமுறை பாடினா போதும். திருமுறை வகுப்புக்கு உங்களால் முடிஞ்ச அன்பர்களை சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. நான் பட்ட துன்பம் நீங்களும் பெறணும், வா அப்படின்னு கூட்டிகிட்டு வாங்க. வேறு எதுவும் வேண்டாம், நான் போய் கஷ்டப்படுறேன், என்னோட நீ வந்து கஷ்டப்படுவா அப்படின்னு கூப்பிட்டு வந்தீங்கன்னா போதும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. என்னென்னா, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்.
ஒரு உயிருக்கு ஒரு எழுத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் நம்மளை சாமி வச்சுருக்காருன்னா, நம்மளால் ஒரு உயிர் மேன்மை அடையும் உய்வடையும் அப்படின்னா ஒரு திருமுறை பாடல் அதுக்கு பாடுறதுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். அதுதான் தொண்டே தவிர நம்ம மட்டும் பாடினா போதும், நம்மளே அரைக்குறையாக பாடுறோம், நாம் ஏன் அவ்வளோ சிரமப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கற்ற கல்வி நம்மளோட நின்றோம். மற்றவர்களுக்கு போய் சேரணும் என்று சொல்லி நம்முடைய தெரிஞ்சவங்க, உறவினர்கள், நண்பர்கள் வேண்டாம், முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்தால் போதும். நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்கே படிக்கிறவங்களுடைய குழந்தைகளை தயவு செய்து கூப்பிடுவாங்க. அடித்து அடித்து அக்காரம் தீட்டி அதிசயம் எது? நம்ம பிள்ளைகளை இப்படி அடிக்கணும், போட்டு சாத்துறதில்ல. மொத்தம் வீட்டில் இப்படி கூட்டு திருமுறை சொல்லி கொடுத்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் வெற்றி அடையணும், ஒளிமயமாக இருக்கணும்னு சொன்னால் திருமுறை தவிர, வழிபாட்டை தவிர வேறு எதுவும் ஒரு மனிதனை செம்மைப்படுத்த முடியவே முடியாது. நீங்கள் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்து பாருங்கள், அவனை தொடர்ந்து பாட சொல்லி பாருங்கள். அவன் பாட 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 நம்ம இதெல்லாம் பாடுறோம், நம்ம தூய்மையாக இருக்கணும், நம்ம தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற மேலான எண்ணம் உருவாகும். முதல்ல அதுதான் அவனுடைய வெற்றிக்கு முதல் அடிப்படையே. குழந்தைகள் இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் பார்த்து தான் வீணாக போகிறாங்க. என்னென்னவோ அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் அதை நம்மளால் தவிர்க்கவும் முடியல. பெற்றோர்களே குழந்தைங்கிட்ட செல்ஃபோன் கொடுத்து தான் கெடுத்து வச்சுருக்குறாங்க. செல்ஃபோன் இல்லாமல் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, அது நம்மளை தொந்தரவு பண்ணுது. செல்ஃபோன் கூட அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயாக நம்ம வேலையை பார்க்கலாம் என்று தான் இன்றைக்கி சமூகம் போய்கொண்டிருக்கிறத ஒழிய அதை மாற்றுவதற்கு ஒரு வழி என்னன்னு சொன்னால், இது போன்ற ஞான வகுப்புகளில், ஞான வேள்வியிலே அவர்களை கூட்டிகிட்டு அதில் கலந்துக்க வச்சு நாம் படித்த திருமுறையை அவர்களும் பெற வேணும் அப்படிங்கிற உணர்வை அவர்களுக்கு கொடுத்தால் ஒழிய இந்த சமூகத்திலே உள்ள குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது ரொம்ப சிரமம். இன்றைக்கி சமுதாயத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் தான் மேலோங்கி இருக்குது. ஏன் செய்வியா? என்னால் செய்ய முடியாது. அங்கே போவியா? என்னால் போக முடியாது. அதை வாங்குறியா? அதனால் வாங்க முடியாது. இப்படி எதிர்மறையான செய்திகள் தான் இருக்குது. கண்ணு, இதை நீ செய்யலாம், இதை நீயும் பார்க்கலாம், இதை நீயும் படிக்கலாம் என்று நேர்மறையான சிந்தனைகளை ஊற்றுவதற்கு ஒரே வழி, நாம் நல்ல வழி இப்படி தான் காட்டணும். எந்த குழந்தையாவது யாராவது போய் நீ கெட்ட வழியில் போ, நீ தீய வழியில் போ, நீ தீய செயலில் ஈடுபடு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம், நாம் சொல்கிறதில்ல. ஆனால் அந்த குழந்தைகள் அதை தேடிக்கொள்கின்ற சமுதாயம் உருவாக்குது. அதை மடைமாற்றம் செய்வதற்கு ஒரே வழி இது போன்ற ஞான கல்வி தான். எனவே உங்களுடைய குழந்தைகளை தயவு செய்து கொண்டு சேர்த்துங்க. நீங்கள் இயன்றவரை நண்பரோ உறவினரோ யாராவது ஒருவரை கொண்டு வகுப்பில் சேர்த்து நீங்கள் பெறுகின்ற பயனை அவர்களும் பெறுவதற்கு நீங்கள் உதவியாக இருங்கள் என்று அன்போடு கூறி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். இன்றைய மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு 28ஆம் தேதி 22ஆம் தேதி நமக்கு மீண்டும் வகுப்பு. அந்த வகுப்பு மார்ச் மாதத்துக்குரிய பாடத்திட்டம். இதுக்கு முன்னால் நம்ம பாடின பாடல்களை எல்லாம் ஒரு மாறு படித்து பார்த்துட்டு அடுத்த திட்டத்துக்கு போவோம். எனவே இன்றைக்கி படித்த இந்த 3-4 பதிகத்தையும் ஒரு முறை படிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி பாட வேண்டாம், படிச்சுட்டு வாங்க, இங்கே பாடலாம். சரிங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்த வாரம் சித்தாந்த வகுப்பு. திருமுறையில் சேர்ந்துக்கிற புதிய மாணவர்கள் கூட அடுத்த வாரம் நடக்கிற சித்தாந்த வகுப்புக்கு வாங்க. அடுத்த இந்த திருமுறை வகுப்பு 4வது ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி அன்றைக்கி திருமுறை வகுப்பு. அப்புறம் கீழே எல்லாருக்கும் பாருங்கள், அந்த கேலண்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு கேலண்டர் வாங்கிக்கோங்க. ஆதீன கேலண்டரு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கேலண்டர் வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமையும் 3 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சித்தாந்தம் திருமுறை எல்லாமே இருக்குது. எல்லாருமே வந்துடுங்க. அப்புறம்